ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி சைரா பானு விவாகரத்து பண்ண போறதா வெளியாகி இருக்கிற அதிகாரப்பூர்வ அறிக்கை பலரையுமே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சைரா பானுவோட அட்வொகேட் வந்தனா ஷா தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்ட இந்த அறிக்கையில ரஹ்மான் மற்றும் சைரா பானு இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் அழுத்தம் இருந்திருக்கு. இவங்களோட இந்த அழுத்தமும் கடினமான சூழ்நிலைகளும் என்னதான் ஒருத்தர் ஆழமா காதலிச்சாலும் இவங்க இடையே இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ தயாரா இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த முடிவு மிகுந்த வலி மற்றும் காயத்தோட எடுத்த முடிவு. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பிரைவசி கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேருமே வேண்டுகோள் வச்சிருக்கிறதா அட்வொகேட் வந்தனா இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில ரஹ்மான் சாரே விவாகரத்தை பத்தி ரொம்ப எமோஷனலா இப்ப சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா 30 ஆண்டு திருமண காலத்தை நிறைவு செய்வோம்னு நம்பி இருந்தோம். ஆனா எல்லாமே எதிர்பாராத ஒரு முடிவா தான் இருந்துச்சு. உடஞ்சு போன இதயங்களோட கனத்தால கடவுளோட அரியாசனமே தடுமாறும். இந்த உடஞ்சு போன இதயங்கள் ஒன்னா சேரல அப்படின்னாலும் அதுக்கான அர்த்தத்தை தேடுறோம்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த கடினமான வாழ்க்கை அத்தியாயத்துல பயணிக்கிற தருணத்துல எங்களுக்கு இரக்கத்தையும் எங்க பிரைவசியையும் மதிக்கிற எங்க நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு ARR சைரா பிரேக்கப் அப்படிங்கிற ஹேஷ்டாகோட ரஹ்மான் சார் கனத்த மனசோட அவர் மனைவி சைரா பானுவை பிரியறத உறுதிப்படுத்தி இருக்காரு. பலருமே இவரோட இந்த போஸ்ட்ல ரொம்ப வருத்தத்தோட கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சிலர் அவருக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு வராங்க. மேலும் ரஹ்மான் சாரோட மனைவி சைரா பானு சில ஷோஸ்ல ரஹ்மான் சாரோட வாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரஹ்மான் சாரும் சைரா ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க, அவங்க நல்ல ஒய்ஃப்னு சொல்லியிருப்பாரு. சைரா பானுவும் ரஹ்மான் சார் ஒரு நல்ல கணவர், நல்ல அப்பா, அவங்க தாய்க்கு ஒரு நல்ல மகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்த கப்பல் பிரிஞ்சது அவங்க ஃபேன்ஸ் பலருக்குமே வருத்தம்னு தான் சொல்லணும். ரஹ்மான் சாருக்கும் சைரா பானுக்கும் நடந்த திருமணம் ரஹ்மானோட அம்மாவே பார்த்து பண்ணி வச்ச அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.